கடைக்கு போய் வெஜிடபிள்ஸ் பார்த்து பார்த்து வாங்கிட்டு வரதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. அதை வீட்டுக்கு கொண்டு வந்து ஒன்று ஒன்றும் தனித்தனியாக பிரித்து எடுத்து க்ளீன் பண்ணி சார்ட் பண்ணி அதை டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சாதான் அடுத்த வேலையே ஓடும். அது ஒரு பெரிய வேலை. ஸோ அந்த வேலையை நான் முதல்ல வந்த உடனே முடிச்சிடுவேன். நாங்கள் எப்போவுமே கொஞ்சம் பல்காக தான் வாங்கிட்டு வந்துப்போம், ஏன்னா இந்தியன் சூப்பர் மார்க்கெட் அடிக்கடிக்கெலாம் போயிட்டு வர முடியாதுன்னு. இந்த வாட்டி பார்த்திங்கன்னா நிறைய நாட்டு காய்கறிகள்லாம் கிடச்சிது, லைக் காராமணி, மொச்சை, அதெல்லாம். ஸோ அதெல்லாமே வந்த உடனே உரித்து எடுத்து வச்சுட்டேன். இந்த மாதிரி லீஃபி வெஜிடபிள்ஸ்லாம் அந்த காம்பு எடுத்து வச்சிங்கன்னா நிறைய நாளைக்கு நல்லாவே இருக்கும். அதுக்கப்புறம் கீரைலாம் முதல்ல வந்த உடனே க்ளீன் பண்ணி வச்சிடணும், இல்லைன்னா சமைக்கிறதுக்கு அதை சோம்பேறித்தனம் பட்டுகிட்டே இருப்போம். அதே மாதிரி எல்லா டப்பாக்கும் அடியிலையும் டிஷ்யூ போடுவேன், மேலேயும் டிஷ்யூ போடுவேன். இளநீர் பாப்பாவுக்கு ஊற்றி கொடுத்துட்டு அந்த பல்பெல்லாம் எடுத்து நான் ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். எப்போ வேணுமோ ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து சாப்பிட்டுப்பாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வேக வச்ச மரவள்ளி கிழங்கு கூடவே மிளகாய் சட்னி, சூப்பரான காம்பினேஷன். அது சாப்பிட்டுட்டு வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. இன்னொரு ஷார்ட்ஸில் பார்க்கலாம். பாய்.